ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. எழுத்து தேர்வும் கிடையாது. விண்ணப்பிக்க கட்டணமும் கிடையாது. எழுத்து தேர்வும் கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். முதல்ல நாம் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த வெயிட்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. 10th ஸ்டார்ட் ஆகிட்டு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ். Selection is based on weightage of percentage of marks obtained in the 10th standard, higher secondary, graduation and post graduation degree. இல்லை ஒவ்வொன்றதுக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு 10ஆம் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா 10%, ஹையர் செகண்டரி 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா 15%, கிராஜுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா 25%, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 40%. இப்போ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு பார்த்தீங்கன்னா 5%. இப்போ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு பார்த்தீங்கன்னா 5%. இதான் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தி தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் இன்டர்னுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஹையர் 24 கோஆப்ரேட்டிவ் இன்டர்ன் அண்ட் 1 year கான்ட்ராக்ட். இது ரைட்டுங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24. இதில் ஒரு வேகன்சி, ஒரு காலிடம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சி பேங்க்குக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலிடம் டிஎன்எஸ்சி பேங்க். மீதமுள்ள 23 வேகன்சிஸ், 23 காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் இன் தி district central cooperative banks across various districts of Tamil Nadu. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இந்த 23 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஸோ என்ன படிச்சிருந்தால் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, MBA ஆர் ஈக்வலன்ட் இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதை முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயது இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயது. ஸோ இதற்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா
பர் மந்த்துக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா 25,000 வந்து தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இது ரைட்டுங்களா. 25,000 பர் மந்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றில் இருந்தே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ரைட்டுங்களா. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 30/7/2024. ஸோ இன்றில் இருந்தே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னா 9/8/2024. ஸோ விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் வேறு வழிகளில் நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரோ போஸ்ட்டு, கொரியரு ரைட்டுங்களா, ஆர் இமெயிலு. ஸோ இது மூலம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only shortlisted candidates will be called for interview. ஆன்லைன் அப்ளிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு விசிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.